சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். சப்தம் பட விமர்சனம் விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. மருத்துவக் கல்லூரியில் தொடர்ந்தா போல் மாணவர்களும் மாணவிகளும் மரணம் அடைஞ்சிக்கினே வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் அமானுஷ்ய வேலையாக இருக்குமா அப்படின்னு கல்லூரி நிர்வாகம் நினைக்குது. அதனால் அமானுஷ்யத்தையே ஆய்வு செய்கிற படத்தின் நாயகனான ஆதியை வர வைக்கிறாங்க. அவரும் ஆய்வு செய்கிறாரு. அப்போ ஆய்வு செய்யும்போது சீனியர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற லட்சுமி மேனன் பின்னால் ஒரு அமானுஷ்யம் பின்தொடர்றது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பல திடீர் திருப்பங்களும் வர மாதிரி செய்திகள்லாம் அவருக்கு வருது. அதாவது ஒரு அமானுஷ்யம் இல்லை, 42 அமானுஷ்யங்கள் பின்தொடர்றது தெரியுது. இது ஏன் இந்த மருத்துவக் கல்லூரியில் தொடருது, இல்லை இதுக்கான காரணம் என்னன்னு தொடர ஆரம்பிக்கிறாரு. அவர்களின் பின்னணிக்கும் மருத்துவ மாணவர்களின் மரணத்துக்கும் என்ன தொடர்புன்றத சப்தங்கள் மூலமாக வித்தியாசமாக சொல்கிறது தான் சப்தம் படத்தின் மீதி கதை. ஆவியை பற்றி ஆய்வு செய்கிற நாயகனா ஆதி கதாபாத்திரத்தை உணர்ந்து அப்சல்யூட்டாக கதைக்கு என்ன தேவையோ அதை வெளிப்படுத்தி அற்புதமாக நடிச்சிருக்கார். நாயகா நடித்த லட்சுமி மேனனுக்கு வழக்கமான வேடம்னாலும் அதை சிறப்பாக நடித்து மக்கள் மனதில் இடம் பிடிச்சிடுறாங்க. சிம்ரன், லைலா, ராஜீவ் மேனன் எல்லாரும் கதைக்கு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அதனால் திரைக்கதைக்கு பெரும் பலம் சேர்த்திருக்காங்க. ரெடின் கிங்ஸ்லியை பொறுத்த வரைக்கும் நாயகனோடவே நடிக்கிற சீன்கள் தான் இருந்தபோதும் படம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கொடுச்சிருக்கார். எம்எஸ் பாஸ்கர், அபிநயா, விவேக் பிரசன்னா எல்லாருமே சில காட்சிகள் நடிச்சிருந்தாலும் கொடுத்த வேலையை குறைவில்லாமல் செஞ்சுருக்காங்க. ஒளிப்பதிவு செஞ்ச அருண் பத்மநாபன் திகில் படத்துக்கு ஏற்ற மாதிரி கச்சிதமாக படம் வாங்கியிருக்கார். இசையமைப்பாளர் தமன் இசை படத்துக்கு மிகப்பெரிய பலம் சேர்த்துருக்குது. அவர் இசைக்கு அதிகம் உழைச்சிருக்கிறது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே தெரியுது. ஆன்மாக்களின் உணர்வுகளை சப்தங்கள் மூலம் வெளிக்காட்டி பார்வையாளர்களுக்கு பயம் காட்ட முயற்சி செஞ்சிருக்காரு இயக்குனர் அறிவழகன். இந்த சிறப்பு முயற்சியை எடுத்த அறிவழகனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவர் அறிவில் அழகன் என்பதை நிரூபிச்சிருக்காரு. நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகை